Taste the Daily. திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வயல்களில் உள்ள தண்ணீர் வடிந்து வரும் சூழலில் மீண்டும் மழை பெய்வதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மடப்புறம், அடியக்கமங்கலம், சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். நாகையில் டிட்வா புயல் எதிரொலியால் அகல் விளக்குகள் செய்யும் பணி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். கார்த்திகை தீபத் திருநாளுக்கு அகல் விளக்கு மற்றும் மண்பாண்டம் செய்யும் பணிகள் தயாராகி வந்த நிலையில் பலத்த மழையால் பணிகள் முடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மழைக்கால நிவாரணங்களை டிசம்பர் மாதத்தில் வழங்க வேண்டும் என்றும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புயல் மழை காரணமாக அகல் விளக்கு செய்யும் பணி பின்தங்கியுள்ளது. மழைக்கால நிவாரணமாக 5000 தலா 5000 வழங்குகிறார்கள். 5000 உயர்த்தி 10,000 வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடமும் தமிழ்நாடு அரசிடமும் நாங்கள் பல முறை வலியுறுத்தியுள்ளோம். அதற்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இந்த அகல் விளக்கு செய்வதற்கு களிமண் தயாராக இருந்த போதிலும் எங்களுக்கு இந்த அகல் விளக்கு செய்யும் பணி பின்தங்கி இருக்கிறது. இந்த ஆண்டு அகல் விளக்கு செய்ய முடியாத காரணத்தினால் எங்களோட வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை KK நகர் காமராஜர் சாலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கி நிற்கும் மழை நீரால் வாகனங்கள் அடிக்கடி விபத்திற்குள்ளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியாத அரசின் மாநகராட்சி அதிகாரிகள் சாலையில் தோண்டிய பள்ளத்தை சரிவர மூடாமல் சென்றதால் அதில் மழைநீர் தேங்கிய நிலையில் பள்ளம் தெரியாததால் வாகனங்கள் விபத்திற்குள்ளாவதாகவும் பள்ளி மாணவர்கள் கூட சிலர் விழுந்து காயமடைவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் சிறிதாக தடுப்பு அமைத்து விபத்தை தடுக்கும் நடவடிக்கையில் தாங்களே ஈடுபட்டதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். சார், இந்த மழையால் இப்போ இந்த ஃபுல்லாகவே பலனுட்டாங்க. இப்போ ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இப்போ அது யாருமே சரி பண்ணல. இப்போ ஒரு 3 நாளாக இதே பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த காவாய் கட்டுறதுக்காக தண்ணி போகிறதுக்காக பண்ணாங்க. அதுக்கு ஒரு ஜல்லி போட்டு அதை ப்ராப்பராக பண்ணாதான் இப்போ நிறைய பேர் விழுந்துருக்கிறாங்க. வயசானவங்கன்னா விழுந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்குன்னா போய்க்கிறாங்க. இப்போ இந்தமாரி இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கார்பரேஷன்கிட்ட கொஞ்சம் குயிக்காக பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சபரிமலை சென்றுவிட்டு திரும்பிய ஆந்திர மாநில பக்தர்களின் கார் விபத்தில் சிக்கியதில் தந்தை, மகன் உயிரிழந்தனர். வடுகப்பட்டி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர பாலத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பயணித்த ஆந்திர மாநிலம் தடா மாவட்டத்தை சேர்ந்த வேணு மற்றும் அவரது மகன் நரேஷ் ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் மேலும் 2 படுகாயமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை மாத பரணி தீபம் ஏற்றும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் 108 பரணி தீபங்கள் திருக்கோவில் கொடிமரம், விநாயகர் சன்னதி, மூலவர் சன்னதி, வள்ளி தெய்வானை தாயார்கள் சன்னதி, சண்முக சன்னதி, உற்சவர் முருகப்பெருமான் சன்னதி உள்ளிட்ட சன்னதிகளில் ஏற்றி வைக்கப்பட்டது. இதில் முக்கிய VIP பக்தர்களை மட்டும் சிறப்பு வழியில் சுவாமி தரிசனத்திற்கு திருக்கோவில் நிர்வாகம் அழைத்துச் சென்றதால் சாமானிய பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர். தருமபுரியில் ஆணவ படுகொலை செய்த கொலையாளிகளை கைது செய்திட வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் அதிகரித்து வரும் ஆணவ படுகொலைகளை தடுக்க திமுக அரசு தனி சிறப்பு சட்டத்தை இயற்றக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விடியாத அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நாய்கள் குறுக்கே வந்ததால் ஆட்டோ கவிழ்ந்து விபத்தில் சிக்கியதில் பெண் தொழிலாளர்கள் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். கரும்பூர் அடுத்த சாமுண்டியம்மன் தோப்பு கூட்டுச்சாலையில் 3 தெருநாய்கள் சாலையின் குறுக்கே வந்ததால் அதன் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் திருப்பிய போது ஆட்டோ நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்தது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் 9 பெண் தொழிலாளர்கள் என 10 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தெருநாய்களை கட்டுப்படுத்துமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் விடியாத அரசு நடவடிக்கை எடுக்காததே இதுபோன்ற விபத்துக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.